அப்புறம் தீயாவல சேனகுமார் நாங்க வந்து இங்க மயிலாப்பூர்ல ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பில்டிங்ல எல்லா அடிதடிகாலும் கூட ஒன்னா நின்றுட்டு இருந்தாரு. அப்ப நான் ஷூட்டிங்ல இருக்கும்போது பார்க்கும்போது எங்கிட்ட வந்து சார் நான் தான் யோகி பாபு அப்படின்னு பேசியிருந்தாரு. அப்பெல்லாம் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கும்போது ஓகே இவரும் ஒரு கேரக்டர் ஏதோ பண்றாரு அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிகள், என்ன மாதிரி அற்புதமான படைப்புகள். இப்போ சமீபத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல அவருடைய காமெடி, அந்த கவுண்டர் காமெடியை அவ்வளவு பேர் அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளவு இடத்துல சிரிக்க வச்சிருந்தாரு. அந்த படைப்புல அவருக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு நடிப்பை கொடுக்கிற ஒரு கலைஞனா யோகி பாபு இருக்காரு. அவரை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும், வாழ்த்தணும். அட் த சேம் டைம் சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை, ப்ரொமோஷன் வரதுக்கு 7 lakhs கேட்கிறாரு அப்படின்னு சில நண்பர்லாம் சொல்லும் போது எனக்கு ஷாக்கா இருந்தது. ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷன்ல பார்த்திருக்கேன். இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது, நான் ஷூட்டிங் போனேன் சார், அதுக்கு முன்னாடி எனக்கு 1 மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. சோ அதை வந்து என்கிட்ட டைரக்டர் சொல்லும்போது நான் அப்ப வந்து கேட்டேன், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க உங்களை பத்தி, எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு படைப்பாளியோ இல்ல ஒரு நடிகரையோ குறை சொல்றதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும். அந்த படத்துல அவருடைய கேரக்டர் என்ன, எவ்வளவு முக்கியத்துவமான கேரக்டர், அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துல அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு 10-15 நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை ப்ரொமோஷன் கூப்பிடுறதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியது அந்த நடிகருடைய கடமையா நான் பார்ப்பேன். இந்த படத்துல அவர் தான் ஹீரோ, 25 நாள் 30 நாள் நடிச்சிருக்காரு. அப்போ ப்ரொமோஷன் வர்றதுன்றது அவருடைய கடமை, அது வந்திருக்காரு. அப்படி இல்லாம அவரை பல படங்கள்ல நான் பார்த்திருக்கேன் கேமியோ, நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோட சொல்றேன், அவர் படங்களை கேமியோ கூப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2 சீன்ல இருப்பாரு, திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன் அந்த படத்துல. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கெல்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நினைச்சுக்கிறது எந்த அளவு நியாயம்னு எனக்கு புரியல. ப்ரொமோஷன் வரதில்லை யோகி பாபு அவர்கள், அவர் வந்து பாஸ் கேட்கிறார் ப்ரொமோஷன் வரது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வரனால பயப்பட வச்சிருவாங்க போல இருக்கு. இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உண்மையிலேயே அவர் அந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு, எத்தனை நாள் நடிச்சிருக்காரு, அவர் ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பரா இன்வைட் பண்ணாங்களா, அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவருடைய டேட் வாங்கினாங்களா. ஏன்னா ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது 10-15 படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேட் முன்னாடியே வாங்கணும் ப்ரொமோஷனுக்கு. அந்த டேட்டை வாங்கின பிறகு அவர் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறதுல எல்லா நியாயமும் இருக்கு. அது இல்லாம சகட்டு மேடிக்கு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஊடக நண்பர்கள் எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோட அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் எதிர்பார்க்கிறேன். அவரோட அடுத்த படம் நான் பண்றதுக்காக இதெல்லாம் நான் பேசல, உண்மை பேசணும். எப்பவுமே ஒரு கலைஞரை ஹர்ட் பண்ற மாதிரி, அதாவது காயப்படுத்துற மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் ஏதோ எல்லா படங்களுக்கும் ஏதோ துரோகம் பண்ற மாதிரி, ஏதோ ப்ரொமோட் பண்ணாம எல்லா படங்களும் இது பண்ற மாதிரி எல்லாம் பேசுறது என்னை பொறுத்தவரைக்கும் ஏத்துக்கவே முடியாது. நான் அவரோட வந்து காற்றின் மொழி ஒரு படத்துல வந்து திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போது சொன்னாங்க, சார் அவர் ஒரு கேமியோ பண்ண சொல்லலாம் அப்படின்னு போது நான் போன் பண்ணி சொன்ன உடனே சொன்னார், சார் எப்ப சார் வந்துடுறேன் சார், ஷூட்டிங் ஈவினிங் வச்சுக்கலாமா சார், வந்து half a day இல்ல ஃபுல் டே இருந்து என் கூட ஷூட்டிங் பண்ணி முடிச்சு போயிட்டு மறுநாளே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு. சோ நம்ம கூப்பிட்டா போறோம், நம்ம கரெக்டான கேரக்டரா அது இருந்தாலே போறோம். அப்ப அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் யோகி பாபு சார் வாங்கன்னு கேட்கறது நியாயமே கிடையாது. ஏன்னா அது half a day 1 day வந்துட்டு போனார், ஒரு 2 சீன் வந்துட்டு போனான்றதுக்காக நீங்க ப்ரொமோஷன்ல வந்து காட்டிச்சு பண்ணுங்கன்றது எந்த வகையில நியாயம்? அந்த மாதிரி நம்ம படைப்புல எந்த அளவு அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதுபடி அவருடைய டேட்டை கேட்கறதும் ப்ரொமோஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றதும் நியாயமான விஷயமா இருக்கும். நம்ம ஊடகங்கள் எல்லாருமே அவருக்கு அந்த வகையில புரிதலோட சப்போர்ட்டா இருக்கணும்ன்றது என்னுடைய கோரிக்கை. இந்த படம் 16ஆம் தேதி வருது. அண்ட் 16ஆம் தேதி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 3 கலைஞர்களும் காமெடினா இருந்து இன்னைக்கு அவங்க ஹீரோ நடிக்கிற படங்கள் வருது. ஒன்னு வந்து சந்தானம் சாரனுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம், இன்னொன்னு வந்து சூரிய சாரனுடைய படம் மாமன் வருது. அட் த சேம் டைம் நம்முடைய யோகி பாபா சாரனுடைய படம் காமெடினா இருந்து அவர் ஒரு மெயின் ப்ரொடகனிஸ்டா இருக்கிற ஜோரா கைத்தட்டு படமும் வருது. 3 காமெடியனுடைய படம் ஹீரோவா, காமெடியன் சொல்லாம 3 காமெடியன் ப்ரொடகனிஸ்டா நடிக்கிற படம் 3 படங்கள் வருது இந்த 16ஆம் தேதி. கண்டிப்பா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். 3 படமும் சிறப்பா வெற்றி அடையணும்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஒருத்தர் சொன்னாரு, எடிட்டர் சொன்னாரு, 6-7 பேர் வந்தாங்க, 6-7 பேர் வந்து எல்லாமே யோகி பாபு சாருக்கு வந்து நாங்க டேட் வாங்க போறோம், நாங்க படம் பண்ண போறோம்னு. யோகி பாபு சார் ஒன்று சொல்ற, எங்கிட்ட வந்து தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன்ல டீடைல்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு. பல ப்ரொபோசல பார்த்தா யோகி பாபு ஹீரோன்னு போட்டிருக்கோம். நான் வந்து கேட்பேன், டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது. பல இயக்குநர்கள் உங்களை நம்பி உங்க மூலமா லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும்.
அந்த சேம் டைம் ஹீரோ நடிக்கும் போது கொஞ்சம் கம்மியா சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்க காமெடியில பண்ணும்போது பர் டேக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. உங்களை நம்பி ஹீரோவா ஒரு படம் நாங்க பண்ணோம்னா எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்க. என்கிட்ட எஜ்ஜே சூர்யா சார் உதவி சொல்லியிருக்காரு, அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எஜ்ஜே சூர்யா சார் என்ன சார், நான் உதவி போய் பேசும்போது சார் வில்லனா நடிக்கிறேன் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும், நான் ஹீரோன்னு சொல்லுங்க, நீங்க சொல்ற சம்பளத்தை எடுத்துக்கிறேன். சரியா சார், ஏத்துக்கிறீங்களா சார்? இங்க இருக்கிற இந்த இது மூலமா எல்லாரும் சொல்ற கிளியர் கட்டா அவர் சொல்றாரு, யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னா என்ன ஹீரோவா படத்துல வச்சீங்கன்னா நீங்க பிக்ஸ் பண்ற சம்பளத்தை நடிக்கிறேன் சொல்லியிருக்காரு. எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசாதம் நான் பாக்குறேன், அவருக்கான கதைகள் பலது இருக்கு. பல டைரக்டர் கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவா நடிச்சு தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். யோகி பாபு சார். தனஞ்சயன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக, இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு தானு சாரும் தனஞ்சயன் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்க சார் சம்பளம் பிக்ஸ் பண்றேன், என் சம்பளம் தான் வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் பிக்ஸ் பண்றாங்க சார். என் சம்பளம் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது சார், அந்த சுச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாம் சம்பளம் கம் பண்றோம் சார். நீங்களே அனுப்புங்க சார், யார் ஒன்னாலும் அனுப்புங்க, நல்ல கதை கிட்ட அனுப்புங்க. சொல்ற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க, அதை கேட்டாதான் இங்க எதிரி ஆயிரும். அதான் உண்மை. இப்ப நம்ம நேத்து முந்த நாள் வரல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுறாங்க. என் அசிஸ்டன்ட் என்கிட்ட ஒரு 3-4 வருஷமா ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போறேன்னு சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம், போய் பண்ற போட அப்படின்னா. ஆனா அதுல 2 நாள் ஒர்க் பண்ணலாம், நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கணும் அப்படின்னா. சரி ஓகேடா, நான் எவ்வளவு பேர் போறோம் வாடா அப்படின்னு சொல்லி பண்ணேன். அந்த படத்துக்கு தான் நான் 7 லட்சம் கேட்டேன், 8 லட்சம் கேட்டேன்னாங்க. இது என் படம், நான் தான் வரணும், இல்லைன்னா தப்பு, நீங்களே நான் தப்பா எழுதுங்க, இது என்னோட படம். எனக்கு அவங்க சொன்னாங்க, நாங்க வந்துட்டோம். நான் சொல்லிட்டோமா, இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க, அவங்க இதுல சொல்லட்டுமா, எனக்கு எவ்வளவு பேர் பணம் தரணும் தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா? உங்களால வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க, நான் எடுத்து கொடுத்துறேன். ஏன் சார் உங்க லிஸ்ட் இருக்கான்னு என்ன கொடுக்குறோம், கண்டிப்பா கொடுக்குறோம். அப்படி பேசாதீங்க, நாங்க சப்போர்ட் பண்ணி தான் நாங்க போயிட்டு இருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு 50-60 கோடி சம்பளம் வாங்குற டைரக்டரும் கூட எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க நீங்க எல்லாரும் ஒரு முறை யோசிங்க, சரிங்களா? இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் ஜாஸ்தி பேசல, எமோஷன் ஆகல, அப்படியே ஃப்ரீயா விட்டுருவோம். பேசுறவங்க பேசட்டும், கடவுள் பார்த்துக்குவோம், அவ்வளவுதான். நான் எதுவும் பேசலைங்க. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு 6:30க்கு ஃபிளைட்டு, நான் பெங்களூர் போனோம். அதனால தான் நான் 4:30 மணிக்கு போனேன்னு தான் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா இருக்கேன். ரொம்ப நன்றிங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.